கிடையாதுப்பா, தீர்க்கதரிசி. இப்படியே சொல்லிட்டு வந்தாரு, ரொம்ப நேரம் சொன்னாரு அவரு. உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்கதரிசியாக மாத்திரம் அல்ல, அவர் ஆசாரியராக மாத்திரம் அல்ல, அவர் இரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அவர் இந்த பூமிக்கு வந்தது தன்னை இரட்சகர் என்று காட்டுவதற்காக வந்தாரே ஒழிய, இதை கொஞ்சம் குறித்து வச்சீங்க, கொஞ்சம் நல்லது. அவர் தன்னை தேவன் என்று காட்டுவதற்கு இந்த பூமிக்கு வரவில்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் தன்னை தேவன் என்று காட்டுவதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை. அவர் தன்னை இரட்சகர் என்பதை உலகத்திற்கு காட்டி உலக மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாகத்தான் வந்தார். ஏசாயா 9:6 எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். ஒருவர், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய பிதா அப்படி சொன்னோன்னே பிதா தான் இங்க வந்துட்டாருன்றாங்க. பிதா தான் வந்துட்டாருன்னு சொன்னா உபாகம் 18:18 பொய். நான் பிதாவிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு சொன்னது பொய். அடுத்தது ஏசாயா 9:6 சொன்னாரு, அத பாதியிலே உண்டு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. அதுல ஏசாயா 9:6 இயேசுவை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்டதிலேயே இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் கொடுக்கப்பட்டார். சரி, அது போட்டோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். பைபிளே சொல்லுறியா தேவன் இயேசு, அவர் வல்லமை உள்ள தேவன். ஏசாயா 9:6-7 இவரை நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். தேவன் நம்மோடு, இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவருக்கு மேலே ஒருவரும் இல்லை என்பதால் தன்மேலே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார் என்ற இந்த வார்த்தையை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு பலியிடுகிறதுக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். அங்கே தேவன் ஆணையிடவில்லை. அங்கே தேவன் ஆணையிட்டது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரத்திலையும் தான். ஆதியாகமம் 22 அவர் ஒன்றும் ஆணையிடவே இல்லை. பொய்யாக அவர் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 22 வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை, என் பேரில் சொல்லவில்லை என்று சொன்னார். ஆதியாகமம் 22:18 படிங்க பிரதர். ஆதியாகமம் 22:18 கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எபிரேய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13 படியுங்கள். எபிரேயர் 6:13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது பெரியவர் ஒருவரும் ஆணையிடும்படி தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே ஆணையிட்டு தமது பேரில் ஆணையிட்டார். அப்படியானால் அதை இவர் பொய்யாக்கி விட்டார். அங்கே தேவன் தமது பேரில் ஆணையிட்டார், அவரிலும் பெரியவர் ஒருவர் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது யார்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நான் நிரூபித்து விட்டேன், அதை மறுதலித்து விட்டார். மகிமையின் தேவனை ஆபிரகாம் பார்த்தானாம். பைத்தியக்காரனான மகிமையின் உருவத்தை ஒரு மனிதனும் இந்த கண்களினால் பார்க்க முடியாது. மகிமையின் ரூபத்தை, மகிமையின் தேவனை ஆபிரகாம் காணவில்லை என்று சொன்னார். அப்போஸ்தலர் 7:2 படிங்க. அப்போஸ்தலர் 7:2. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காராரூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி இந்த வசனத்தை பொய்யாக்கி விட்டார். இந்த வசனத்தை பொய்யாக்கி விட்டார். மகிமையின் தேவன் தரிசனமானாரா இல்லையா? கடவுள் தேவன் மனிதனாய் வந்தார் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்தார் என்பதை ஒத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து 100% மனிதனாய்த்தான் வாழ்ந்தார். மனிதனாய் வாழ்ந்தவர் மனிதன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இருந்தார். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் மனிதனாகவே வாழ்ந்தார். அதனால கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள்ளே வாசமாயிருந்தது. அப்ப தெய்வீகமும் அவருக்குள்ளே இருக்கிறது, மனுஷீகமும் இருக்கிறது. ஆக இவரை மனுஷ லெவல்ல தான் அவர் எல்லா காரியமும் செய்திருக்கிறார். மனிதனாய்த்தான் வந்தார்.